அப்படி எவ்ரிவன் சியூடி பிஜி 2026க்கான கரெக்ஷன் விண்டோ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஜான் 30யோட நமக்கு கரெக்ஷன் விண்டோ டைமிங் முடிய போகுது. ஸோ இந்த டைம்ல நமக்கு கரெக்ஷன் விண்டோ பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கும். வெதர் நம்ம எல்லா காலம்ஸுமே சேஞ்ச் பண்ண முடியுமா? வாட் ஆர் த எடிட்டபிள் காலம்ஸ்? இப்போ ஒரு காலம் நான் சேஞ்ச் பண்ணேன்னா அதுக்கு ஏதாவது ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்குமா? ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம குயிக்கா கிளாரிஃபை பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நமக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து 28th ஜான்வரி 10 AM ஜான்வரி 11:50 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ டைம்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் பேமெண்ட்டில் சேஞ்ச் இருந்தாலும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் சேஞ்ச் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாஸ்ட் டைம் ஃபார்ம் சப்மிட் பண்ணப்போ நீங்கள் 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு கேட்டகரியில் ஃபார் எக்ஸாம்பிள் 1200 நீங்கள் வந்துட்டு பே பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோ டைமில் நமக்கு தேர்டாக ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, இல்லை ஃபோர்த்தாக ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபீ பேமெண்ட்டுமே நீங்கள் இந்த 30th ஜான்வரி 11:50 PMக்குள்ளே பண்ணியாகணும். சப்போஸ் சப்ஜெக்ட் வைஸ் எந்த சேஞ்சுமே இல்லை, நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது, ஃபீஸில் எந்த சேஞ்சஸ் இல்லைனாலும் ஓகே. ஸோ நீங்கள் ஃபீஸ் எதுவும் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்காது. பட் உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன வேணுமோ எடிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்தா போதும். ஸோ இது எல்லாமே 30th ஜான்வரி 11:50 PMக்குள்ளே பண்ணணும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள், எது நாட் அப்ளிகபிள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷால் நாட் பி அலோட் டு சேஞ்ச். இந்த கொடுத்துருக்க இந்த 5 ஃபீல்டு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசென்ட் அட்ரஸ், அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், இந்த 5 சேஞ்சுமே இப்போ உங்களால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் த ஃபீல்ட்ஸ். இப்போ இந்த மூணுத்துல ஏதாவது நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒன்று மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது இப்போ மேலே கொடுத்துருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மேலே இருக்க 5த்துல நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் 5 நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 3 இருக்குல்ல, இந்த கேண்டிடேட் நேம், மதர் நேம், ஃபாதர் நேம், இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணுமே சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்பா அம்மா நேமும் மாற்ற முடியாது. அப்பா அப்டேட் பண்ணீங்கன்னா மீதி உங்க நேமும் மதர் நேமும் மாற்ற முடியாது. ஸோ இதை நீங்க கிளியரா கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எக்ஸாம் சிட்டிஸ் based on the permanent and present address. It is once again clarified that NTA is not bound to follow the choice given by the candidate. Okay வா? ஸோ நீங்க வந்துட்டு எக்ஸாம் சிட்டி செலெக்ஷனுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி அட்ரஸில் வந்து தமிழ்நாடு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை என்னால் ஸ்டேட் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்களால் வந்து இந்த சிட்டி செலெக்ஷன், இப்போ சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் சிட்டி செலெக்ஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கொடுத்துருக்க ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் த ஃபாலோயிங். இந்த 5 ஃபீல்டுமே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஞ்ச் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், உங்கள் கேட்டகரி, சப் கேட்டகரி ஒரு பிடபிள்யூடி ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா, அண்ட் மெயினாக டெஸ்ட் பேப்பர் கோட். ஸோ நிறைய பேருக்கு இதில் டவுட் இருந்திருக்கும், டெஸ்ட் பேப்பர் கோட் சேஞ்ச் பண்ணலாமா முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சில சினரியோ சொல்கிறேன். நீங்கள் 2 டெஸ்ட் பேப்பர் கோட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அந்த 2த்துலேருந்து எனக்கு ஒன்று போதும், ஒன்று நான் டெலிட் பண்ணுறேன்னு நினச்சாலும் பண்ணலாம். எடுத்திருக்க 2மே எனக்கு வேணாம், டிஃப்ரெண்ட்டாக நியூ பேப்பர் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேப்பர் கோட் ஆல்ரெடி மாற்றி ஏதாவது பண்ணியிருந்தா, அவசரத்தில் ஏதாவது பண்ணியிருந்தாலும் இப்போ உங்கள் கோர்ஸுக்கான கரெக்டான டெஸ்ட் பேப்பர் கூட இதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபைனல் ஆப்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி எந்த டெஸ்ட் பேப்பர் கோடுன்னு பார்த்து எடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் 1 எடுத்தாலும் 2 எடுத்தாலும் சேம் ஃபீஸ் தான் பே பண்ண போகிறோம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி படித்து வேறு ஏதாவது கோர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஐடென்டிட்டி டீடைல்ஸ் only for candidate who registered with the identity other than Aadhaar. ஓகே, நீங்கள் ஆதார் இல்லாமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி உங்களோட ஐடென்டிட்டி டீடைல்ஸை வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐடென்டிட்டி டீடைல்ஸுமே சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு மெயினாக இருக்கிறது இந்த டெஸ்ட் பேப்பர் கோடு, இந்த மாதிரி விஷயம் தான் நினைக்கிறேன். அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சேஞ்ச் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் சியூடி வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புல்லட்டின்ஸ்லாம் வரும். இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் நான் உங்களுக்கு முக்கியமான நோட்ஸ் மட்டும் எடுத்து முன்னாடி காமிச்சேன். நீங்களும் வேணால் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஃபார் சியூடி பிஜி 2026 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். என்டிஏக்குள்ளே போயிட்டு அகெயின் கரெக்ஷன் விண்டோ ஃபார் சியூடி பிஜி 2026 அதை கிளிக் பண்ணணும்.
அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இன்ஃபர்மேட்டிவ் புல்லட்டின்லாம் ஃபில் பண்ணுறப்பே பார்த்துருப்போம்ல, கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ லாகின் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் லாகின் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா என்டர் பண்ண சொல்லணும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே சைடில் உங்களோட நேம், அப்ளிகேஷன் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜில் ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எதாவது கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அகெயின் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணலாம். என்னென்னா இதில் முக்கியமானது வந்து என்னன்னா, நீங்கள் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பிரிண்ட் அவுட்டை எடுத்து வைக்க சொல்லலாம். பிகாஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்ல. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் இருக்கப்போ ஸோ அது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இன்னொரு தடவை உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் இங்கே பாப்அப் ஆகும். நான் ஹைட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸாக இருக்காது. ஸோ அதுக்கான ஓடிபி இங்கே கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கீழே ஓடிபி என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட அகெயின் அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணது. இந்த ஃபைனல் சப்மிட்ன்றது இப்போ நம்ம கரெக்ஷன் விண்டோ உள்ளே வந்திருக்கோம்ல, இதுக்கப்புறம் பண்ண போகிற ஃபைனல் சப்மிட். ஸோ இங்கே அகெயின் ஃபைனல் சப்மிட்டை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஏதோ கரெக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நமக்கு எக்ஸாம் சிட்டிஸ் அண்ட் செலக்டட் டெஸ்ட் பேப்பர்ஸ்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன்ல இப்போ எனக்கு எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் எதுவும் எடிட் பண்ணல, எனக்கு இந்த மாதிரி ஃபைனல் சப்மிட் காட்டுது. அந்த ஃபைனல் சப்மிட்டும் நான் கொடுக்கல. இப்போ எனக்கு செலக்டட் சிட்டி ஸோ வந்துட்டு பேப்பரில் ஒரு சேஞ்ச் வரணும்னா அந்த ஆப்ஷன் நம்பர் 6 கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ஆல்ரெடி நான் கொடுத்தது, இங்கே நான் என்னெல்லாம் சாய்ஸ் ஆஃப் சிட்டி கொடுத்துருந்தோ அது எனக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் தென் கொடுத்துருந்த ஃபாதர், மதர் டீட்டெயில்ஸ் அண்ட் டெஸ்ட் பேப்பர். ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அப்ளைட் சைக்காலஜி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தேர்டும் ஃபோர்த்தும் எனக்கு இப்போ வேணும்னாலும் ஐ கேன் எடிட், இல்லைன்னா அதை நான் அப்படியே விட்டுறலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் பேப்பரை எடிட் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பேப்பரும் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாமே அப்ளிகபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த 4த்தில் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும்னு இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் டெஸ்ட் பேப்பரை உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிச்சேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, லைக் டிஓபி, ஃபாதர் நேம், அந்த 3த்தில் ஏதாவது ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து டெஸ்ட் பேப்பருக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா என்னோட சேஞ்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இப்போ எனக்கு எந்த அப்டேட்டும் தேவையில்லை அப்படின்னு நினைச்சேன்னா அகெயின் இந்த ஃபார்ம்ல நமக்கு ஃபைனல் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த பேஜ்க்கு போகணும். அந்த நீ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ரிவ்யூ பேஜ் வரும். ப்ளீஸ் ரிவ்யூ த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ஃபைனல் சப்மிட். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் மெனு பார்ல இருக்கிறதுல போய் சேஞ்ச் பண்ணணும்னு அதை படிச்சு பார்த்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை திருப்பி நீங்கள் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுத்தப்ப எப்படி ரிவ்யூ பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் அலாங் வித் யோர் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் லைவ் கேப்சர்டு ஃபோட்டோகிராஃப் அது எல்லாமே வந்து ஃபைனலாக நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் பேஜ் வரும். ஓகே, அந்த டிக்ளரேஷன் பேஜை நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வேலிட் பண்ணி ஐ அக்ரி கொடுத்து ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு சப்மிட் ஆகிடும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்காமையே அப்படியே வச்சுருந்தீங்கன்னா டைம் முடிகிறப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே லாக் ஆகி உங்களோட அப்ளிகேஷனுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஸ்டடி டைம் டேபிள், மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் புக்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். உங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. பை.